So guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தனி வட்டி பத்தி பார்க்க போறோங்க. ஏற்கனவே previous வீடியோல போட்டுருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ண வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க ஓகேங்களா. நம்ம தனி வட்டி பொறுத்தளவு மூணு மெத்தட் அப்ரோச் பண்ண போறோம். பாக்ஸ் மெத்தடுங்க இல்லாட்டி ஃபார்முலா மெத்தடுங்க. அது இல்லாம நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்சன்டேஜ் வச்சு ஈஸியா சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த மெத்தட் உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சம் பை சம் உங்களுக்கு வந்து எப்படி அப்டேட் பண்ணணும், எவ்வளவு தெளிவா ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோல மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஏன்னா இதுல ஒரு 4 சம் மாடல் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அது எப்படி கன்வெர்ட் பண்றது தெரிஞ்சிருந்தா போதும் ஓகேங்களா. டேஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. மந்த்ல கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். டாபிக் ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நம்ம கிட்ட வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கேட்கலாம், இல்லாட்டி மொத்த தொகையோட வேல்யூ கேட்கலாங்க. இது ஈஸியா அப்ரோச் பண்ணல. இதனால் வரை டிஎன்பிசில கேட்ட எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எதா இருந்தாலும் நம்மளுக்கு பேசிக் மெத்தட் எக்ஸ்பிளனேஷன் மெத்தட் தெரிஞ்சுக்கணுமேங்க. அதனால ஃபார்முலா மெத்தட்ல இருந்து அப்ரோச் பண்ணா, ஏன்னா இது நிறைய கேண்டிடேட் ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஸ்கூல்ல இருந்தே இது PNR/100ன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதனால அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபார்முலா மறந்துருக்க மாட்டோம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. அதெல்லாம் எதுவுமே தப்பில்லை. நீங்க ஃபார்முலா கூட அப்ரோச் பண்ணாலும் பண்ணுங்க. நான் வந்து ஈஸியா பர்சன்டேஜ் மெத்தட்ல சொல்லி தருவேன். உங்களுக்கு அது புரிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா நீங்க பர்சன்டேஜ் மெத்தட் இல்லாட்டி பாக்ஸ் மெத்தடெல்லாம் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவீங்க. அதனால அந்த மெத்தட் நான் அப்ரோச் பண்ணா உங்களுக்கு வந்து ஃபார்முலாவே ஓகேனால அதுவே அப்ரோச் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். தனி வட்டினா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன், அது என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தலாம் ஓகேங்களா. வாங்க பார்த்தலாம். இப்ப தனி வட்டியில வந்து 1000 வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா, வட்டி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸா இருந்துச்சுனாங்க, 2% வட்டியில 2 இயர்ஸா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல 1000 இருந்துச்சுன்னா அதுல வந்து எவ்வளவுங்க 2% போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வருங்க. அந்த வட்டி வந்து நம்ம பிரின்சிபல்ல ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கன்வெர்ட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 1000 பிரின்சிபல் அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா அந்த 1000 பிரின்சிபல் அமௌண்ட் வச்சு தான் நம்மளுக்கு வட்டி வந்துட்டே இருக்கு ஓகேங்களா. அதுதான் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதுல வந்து நம்மளுக்கு வந்து நாம வந்து பேங்க் கிட்ட வாங்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்க. பேங்க் வந்து நம்ம கிட்ட லோன் வந்து எடுக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எடுப்பாங்க ஓகேங்களா. அதை புரிஞ்சுக்குங்க. அதுல இருந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இந்த ஃபார்முலால வந்து P என்னன்னாங்க, Pங்கிறது வந்து அசல் ஓகேங்களா, பிரின்சிபல் வேல்யூ ஓகேங்களா. அந்த சம்ல வந்து இவ்வளவு தொகை நீங்க வந்து டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. அதுதான் அசல் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் Nங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் இயர். நம்பர் ஆஃப் இயர்னா எத்தனை வருடம்னு சொல்லி உங்களுக்கு சம்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு N ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம். இவ்வளவு குறிப்பிட்ட வட்டி விகிதம் சொல்லி இருப்பாங்க. 2% வட்டி விகிதத்துல 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்க டெபாசிட் பண்றீங்க. உங்களோட பர்சன்டேஜ் வட்டி என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. இது மாதிரி சம் நிறைய வருங்க. நெக்ஸ்ட் வந்து 100ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தனி வட்டின்னு சொல்லி தெரியும் ஓகேங்களா. இதுதான் நம்மளோட அஃபிஷியல் ஃபார்முலா தனி வட்டியோடது ஓகேங்களா. PNR/100ங்க. இதுல வந்து சப்போஸ் நம்மளுக்கு தனி வட்டியோட வேல்யூ கொடுத்து Pயோட வேல்யூ கொடுத்து Nோட வேல்யூ கொடுத்து Rோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, டிவைட்ல இருக்கிற 100ங்க இந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவா மாறுங்க, மல்டிப்ளிகேஷனா மாறுமா. 100 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருமாங்க பை இங்க P ஈக்குவல் டு PNR இருக்குமா. நம்மளுக்கு என்னங்க தெரியாது, R தான் தெரியும். PNோட வேல்யூ தெரியும். அதனால இன்டூல இருக்கிற இந்த சைடு வந்து என்னவா மாறுங்க, டிவைடா மாறுமாங்க. டிவைட் பண்ணி போட்டுருக்கோம் ஓகேங்களா. அடுத்தது பிரின்சிபல் வேல்யூ தெரியலனா இன்டூல டிவைட்ல இருக்கிறது இந்த சைடு போனா இன்டூவா மாறு. Pயும் Nனும் R வந்து இன்டூல இருக்கிறது இந்த சைடு வந்தா டிவைடா மாறுமாங்க. இதுதான் அஃபிஷியல் PRSN கண்டுபிடிக்கிற ஃபார்முலாங்க. இதுல மொத்த தொகை வேணும்னா பிரின்சிபல் வேல்யூமே தனி வட்டியோட வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளவுன்னு சொல்லி கிடைச்சு ஓகேங்களா. இதெல்லாம் சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாருங்க, N மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா N மடங்கு வந்து குறிப்பிட்ட இயர்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 100 இன்ட்டு N-1/T N மடங்குன்னு சொல்லி அந்த சம்ல அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அப்ப இந்த ஃபார்முலால சால்வ் பண்ணுவோம். இது 1 or 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்கிறவங்க ஓகேங்களா. இல்ல சம்ல அப்ரோச் பண்ணும்போது எப்படி அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே உங்களுக்கு புரியுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவே வந்து N மடங்கு வந்து இவ்வளவு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டி விகிதத்துல எவ்வளவு காலமா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா. இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி சம்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஒவ்வொன்றுமே நம்ம ஃபார்முலா படி என்னன்னு சொல்லும் போது புரியாதுங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட்டுக்கு அதுவே எக்ஸ்பிளனேஷன் சம்மை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய கேண்டிடேட்டுக்கு புரியுங்க. அதனால சம்ல அப்ரோச் பண்ற போது ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம் ஓகேங்களா. பாக்ஸ் மெத்தட்னா இதுதாங்க பாக்ஸ் மெத்தட். இந்த பாக்ஸ் மெத்தட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷன் பண்ற பாருங்க. பாக்ஸ் மெத்தட்ல இங்க 100 பிரின்சிபல்
இங்க வந்து பிரின்சிபல் வேல்யூ போட்டுக்கோங்க. இங்க வந்து n இன்ட்டு ஆரோட வேல்யூ ஓகேங்களா. nங்கிறதே கொடுத்துருப்பாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஐங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூங்க. இப்போ வந்து இது எப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 100 இன்ட்டு I simple interest value multiplication பண்ணுங்க equal to P into N into R ஓட வேல்யூ multiplication பண்ணுங்க. கேன்சல் பண்றது கேன்சல் பண்ணி கண்டுபிடிப்பது சம்ல அப்ரோச் பண்ணும்போது தெரியுங்க. இன்னொரு ஃபார்முலா மெத்தட் PNR by 100 போட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மெத்தட். இன்னொன்று வந்து பர்சன்டேஜ் மெத்தட். நான் பர்சன்டேஜ் மெத்தட்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்றேன் ஓகேங்களா. ஒவ்வொரு சமமா டீச் பண்ணுவோம். இதுல ஒரு 10 to 15 சம்ல நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் டீச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த சம்மை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா நிறைய டிப்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்க ஓகேங்களா. அதனால நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ட்டும் பார்க்க போறோம். வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ புரிஞ்சுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணினா தான் நிறைய கேண்டிடேட் வீடியோ பார்க்குறதுனால கமெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி தெரியும் ஓகேங்களா. அதனால உங்களுக்கு புரிஞ்சுதா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. ஒரு டீட்டெயில் சொல்லணும்னா அதை சொல்லிட்டு நம்ம சம்குள்ள பயில ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஆரோட வேல்யூம் பியோட வேல்யூ டைரக்டா கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொடுக்கலைனாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஓகேங்களா. ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. என்னோட வேல்யூ தான் உங்களுக்கு விஸ்டே பண்ணுவாங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து என்னோட வேல்யூ எப்போ இயர்ல போடுவோம். இயர்ல கொடுத்தாங்கன்னா டைரக்டா 2 years 3 years 5 years 1 year சொல்லி கொடுத்தா டைரக்டா அப்ரோச் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 216 டேஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இயர் கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா. 216 டேஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா இது எப்படி இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 216 ஓவராலா நம்மளுக்கு எவ்வளவு டேஸ்ங்க 365 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். நம்ம அதைத்தான் வந்து என்னோட வேல்யூவா சப்ஸ்டிட் பண்ணணும் ஓகேங்களா. இது மறக்காம ஞாபகம் வச்சுங்க. டைரக்டா 216 அப்ரோச் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மந்த்ல கொடுத்தாங்கன்னா மந்த் வந்து 8 மந்த்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா. 8 மந்த்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை எப்படி இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா 8 டிவைட் டோட்டல் மந்த் எவ்வளவு 12 இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணி போடுங்க ஓகேங்களா. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டேபிள் இல்ல 4th டேபிள்ல கூட கேன்சல் பண்ணுங்க. 4th டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டைம் இது 3 டைம் ஆங்க 2/3ன்னு சொல்லி என்னக்குள்ள சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிரு. இது சம்ல நிறைய இது மாதிரி டீடைல்ஸ் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. உங்களோட ட்விஸ்ட் பண்ணனும்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ல கொடுக்கலாம் இல்ல மந்த்ல கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு வந்து அங்கதான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி கிரியேட் பண்ண முடியுங்க. அதனால இந்த சம்மல எப்படி அப்ரோச் பண்ணனும்னு சொல்லி டீடைலா பார்ப்போம். கொஸ்டினை பாருங்க. அசல் ரூ 10,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கான தனி வட்டி காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. 3 மெத்தட்லயுமே அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபார்முலா மெத்தட்ல அப்ரோச் பண்றேன். பிரின்சிபலோட வேல்யூ என்னங்க 10,000. அடுத்தது ஆரோட வேல்யூ எவ்வளவுங்க 10%. என்னோட வேல்யூ என்னங்க 2 ஓகேங்களா. PNR by 100 தானே போடுவீங்க. PNR by 100 போடுங்க. பியோட வேல்யூ என்னங்க 10,000 இன்டு என்னோட வேல்யூ என்னங்க 2 years 2 இன்டு ஆரோட வேல்யூ என்னங்க 10/100 ஓகேங்களா. 0 கேன்சல் பண்ணினா 100 இன்டு 2 இன்டு 10 20 வருமாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2000 வருமாங்க. 2000 வந்து இது ஃபார்முலா மெத்தட். நான் என்ன பண்ணா PNR by 100ல Pங்கிறோட வேல்யூ எவ்வளவுங்க 10,000 போட்டேங்க. இன்டு என்னோட வேல்யூ எவ்வளவுங்க என்னோட வேல்யூ 2 years 2 போட்டேங்க. இன்டு ஆரோட வேல்யூ என்னங்க 10/100. இப்போ 0 கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணா மிச்சம் என்ன இருக்குன்னா 100 இன்டு 2 இன்டு 10 2 இன்டு 10 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 20 ஆங்க. 20 இன்டு 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வருது 2000 வருதாங்க. 2000 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்சன்டேஜ் மெத்தட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ இருக்குமேங்க. இந்த வேல்யூ வந்து 100%ன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. 100% எவ்வளவுங்க 10,000. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. எப்பவுமே பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருப்பாங்களா அந்த வேல்யூ வந்து 100% எடுத்துக்கோங்க ஓகேங்களா. நம்ம கிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டுக்கிறாங்கன்னா 10% ஓகேங்களா. இதுல 10% எவ்வளவுங்க 100% 10,000 இருந்துச்சுன்னா 100% வேணா இதுல ஒரு 0 கேன்சல் பண்ணா 10,000 வந்துருமா. இதுல ஒரு 0 கேன்சல் பண்ணா நம்மளுக்கு வந்து 10%ஓட வேல்யூ கிடைச்சிருமாங்க. 10%ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1000 சொல்லி கிடைச்சிருச்சு ஓகேங்களா. 1000 வந்து இது 1 இயருக்கு ஓகேங்களா. நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க 2 years ஓகேங்களா. 2 yearsனா என்ன பண்ணீங்கன்னா இதை மறுபடியும் 2ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க ஆன்சர் வருது 2000 வருதாங்க.
2000 தாங்க ஆன்சர். இதுதான் ஈஸியான மெத்தடுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருப்பாங்களா, அது 100% வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்ககிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டுக்கிறாங்களோ அதை கண்டுபிடிங்க. ஓகேங்களா, இங்கே 10% கேட்டுக்கிறாங்கன்னா 100லேருந்து 10% இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 10% கிடைச்சிடும். அதே போல் அங்கே 0 கேன்சல் பண்ணால் 10%ஓட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கிடைச்சிருமாங்க. 10%ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது 1 இயர்க்குங்க. நம்மளுக்கு சம்முக்கு 2 இயர்ஸ் கேட்டுருக்கணும்னு 2ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 2ஆல் மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வந்துச்சு, 2000 வந்துச்சாங்க. இது ஃபார்முலா இல்லாத ஈஸியாக சால்வ் பண்ணு. ஓகேங்களா, அதனால தான் இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மெத்தடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணீங்க, 100 போடுவீங்களா, 100. இங்கே வந்து கீழே வந்து பிரின்சிபல் வேல்யூ போடுவீங்களா, பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோங்க, 10,000. 10,000. இங்கே வந்து n × r வேல்யூ எவ்வளோங்க, n × r 10 × 2 வாங்க. 10 × 2 இங்கே வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, விட்டுருங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இந்த 2 இங்கே போடுவீங்களா, into 10 into 2 equal to இங்க வந்து I இருக்கு, I into 100 வரும். into இருக்கிற 100 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடா மாறுமாங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன, மல்டிப்ளேஷன் பண்ணா என்னங்க வரும், 100 into 10 into 2 மல்டிப்ளேஷன் பண்ணா 2000 வருதாங்க. 2000 ஆன்சர். உங்களுக்கு எந்த மெத்தட் இதுல ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுதோ அந்த மெத்தட் அப்ரோச் பண்ணுங்க. என்ன பொறுத்தளவு இந்த பர்சன்டேஜ் மெத்தட் அப்ரோச் பண்ணீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, என்ன பண்ணீங்கன்னா கொடுத்த பிரின்சிபல் வேல்யூவை எப்பவுமே பிரின்சிபல் வேல்யூ 100% வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டுக்கிறாங்களோ அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிங்க. ஓகேங்களா, கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் வந்து 1 இயர்ஸா 2 இயர்ஸா பாருங்க. 1 இயர்ஸா இருந்துச்சுன்னா 1 இயர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 2 இயர்ஸா இருந்துச்சுன்னா 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, இது ஈஸியா தான் இருக்கு. இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணது என்ன பொறுத்தளவு ஈஸி. ஓகேங்களா, ஃபார்முலா பிரச்சனை ஃபார்முலா அப்ரோச் பண்ணுங்க. क्वेश्चन பாருங்க, ரூ 1750 காலம் 2 ஆண்டுகள் வட்டி வீதம் 10% எனில் மொத்த தொகை A ஓட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்க ஃபார்முலா மெத்தட்ல அப்ரோச் பண்ணாலும் பண்ணுங்க, நம்ம மெத்தட்ல அப்ரோச் பண்ணாலும் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட்ல அப்ரோச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு எடுத்துக்க சொன்னா 100%. 100%ஓட வேல்யூ என்னங்க, 1750. ஓகேங்களா, நம்ம கிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் வேணும்னு பாருங்க. வட்டி வீதம் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க, 10%. ஓகேங்களா, இது 10% கன்வெர்ட் பண்ணுங்க. 10% கன்வெர்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுங்க, இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணா 10% கிடைச்சிடும். அதே போல அங்க 0 கேன்சல் பண்ணா 10%ஓட வேல்யூ கிடைச்சிருமாங்க. 175 தான் 10%ஓட வேல்யூ. இது வந்து 1 இயர். ஓகேங்களா, செகண்ட் அங்க வந்து சம்ல 2 இயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதனால இது வந்து 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வரும், 350 வருமாங்க. 350. ஓகேங்களா, 0774 350 வருங்க. இது 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, மொத்த தொகை. மொத்த தொகைக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த வேல்யூ ஆட் பண்ணுவீங்களா. ஆட் பண்ண என்னங்க வரும், 1750 plus 350 ஆட் பண்ணோம்னா என்னங்க வரும், 2100 வருமாங்க. 2100 தான் ஆன்சர். ஓகேங்களா, 2100 தான் ஆன்சர். இதில் ஈஸியாக சம்மா அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், பிரின்சிபல் வேல்யூ 100% எடுத்துட்டேன். 100% எவ்வளோங்க, 1750. ஓகேங்களா, நம்ம சம்ல வந்து 10% வட்டி விகிதம் கொடுத்துருக்கணும். இது 10% கன்வெர்ட் பண்றதுக்காக என்ன பண்ணனா, இங்க 0 கேன்சல் பண்ணா 10% கிடைச்சிருமாங்க. அதே போல அந்த பக்கம் 0 கேன்சல் பண்ணுங்க. பண்ண என்னங்க வரும், 175 கிடைக்கும். 10% 175 1 இயர்க்குங்க. சம்ல 2 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 இயர்ஸ்ங்கும் போது இது 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ணும்போது என்னங்க வரும், 350 வருங்க. நம்ம கிட்ட மொத்த தொகை கேட்டுக்கிறாங்க. இதுவே உங்ககிட்ட தனி வட்டியோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம கிட்ட வந்து மொத்த தொகையோட வேல்யூ கேட்டிருக்கணும்னு தனி வட்டி பிளஸ் பிரின்சிபல் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா என்னங்க வருது, 2100 வருது. ஓகேங்களா, இது வந்து ஈஸியான மெத்தட். நீங்க வந்து ஃபார்முலா மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. PNR by 100 உங்களுக்கு இதுதான் ஓகேனா இதுவே அப்ரோச் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லை. பியோட வேல்யூ எவ்வளோங்க, 1750 இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோங்க, 2 இயர்ஸ் இன்ட்டு 10% 500 ஆங்க. 0 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. 175 இன்ட்டு 2 மல்டிப்ளேஷன் பண்ணா என்னங்க வருது, 350. 350ங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த தொகை கேட்டிருந்தோன்னே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும், 2100 வருமாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சருங்க. சம்ம இப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா, சம்ம ஒன்றும் கஷ்டம் இல்லை. இனி போக இன்னும் ஈஸியா அப்ரோச் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, கொஸ்டினை பாருங்க, ரூ 50,000க்கு 10% வட்டி விகிதத்தில் 73 நாட்களுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க நாட்களை கொடுத்துக்கிறாங்க. இது வந்து இயர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, 73 வந்து எதால நாட்கள் கொடுத்துருந்தாங்களா, எதால டிவைட் பண்ணணும்னு சொன்னாங்க, 365. ஓகேங்களா, இது டிவைட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போனுச்சா பண்ணிக்கிங்க. இது 1 டைம், இது 5 டைம் வருமாங்க. 1/5. ஓகேங்களா, உங்களுக்கு மேக்ஸிமம்
டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் தான் கொடுப்பாங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தாங்க. அதனால் நீங்கள் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 5-6 சம் சால்வ் பண்ணும்போதே அதில் என்னென்ன இது சிம்பிளிஃபை பண்ணால் தெரியும்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. இது பார்த்தாவே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சலாம் 73 டேபிளில் வரும்னு சொல்லி. அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் 4-5 சம் அப்ரோச் பண்ணும்போது புரிஞ்சுப்பீங்க. நம்மளுக்கு வந்து 1/5 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது வந்துச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே பிரின்சிபல் வேல்யூ 100%ன்னு எடுத்துப்போமாங்க. 100%ஓட வேல்யூ எவ்வளோங்க? 50,000. ஓகேங்களா? நமக்கு சம்மில் என்ன கொடுத்துக்கிறாங்க? 10%. 10% வேணும்னா இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணுவாங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணால் இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணால் 5,000 வருவாங்க. 5,000 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1/5 இதில் கேட்டிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வந்து டிவைட் பண்ணுங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் 1/5 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வரும்? இது 1 டைம், இது வந்து 1000 டைமாங்க. 1000 டைம் 1000 தான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. ஓகேங்களா? எவ்வளோ டேஸ் இது மாதிரி நாட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் டேரெக்டாக ஃபைன் பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் 1 இயர்ஸ்க்கு அவங்க கேட்டது 1/5 அதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுங்க? அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபார்முலா மெத்தட் கேட்பீங்க. ஃபார்முலா மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணிடலாம். PNR/100 ஆங்க. P-யோட வேல்யூ எவ்வளோங்க? 50,000. 50,000 இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோங்க? 1/5 ஆங்க. 1/5 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோங்க? ஆரோட வேல்யூ 10 இன்ட்டு 100 வருமா? இன்ட்டு 100 போட்டாச்சுங்க. 0 கேன்சல் பண்ணியாச்சு. இது வந்து 1 டைம், இது 100 டைம் ஆங்க. 100 இன்ட்டு 10 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்னங்க வருது? 1000 வருதாங்க. 1000 தான் ஆன்சர். நீங்கள் இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணாலும் பண்ணுங்க. இந்த மெத்தடு ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 100% வந்து கொடுத்த பிரின்சிபல் வேல்யூ எடுத்துங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ கேட்டுக்கிறாங்களோ அந்த கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாட்கள் டேரெக்டாக 1 இயர், இது 1 இயர்துங்க. டேரெக்டாக உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதே போல தான் இங்கே வந்து 1/5 இயர்ஸ் 1/5 நாம் அதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கிடச்சிச்சாங்க. இதுதான் இதோட ஆன்சர். செம்ம இந்த வேவில் அப்ரோச் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்முலா பிடிச்சிருந்தாலும் ஃபார்முலா அப்ரோச் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. பாருங்க, ரூ 12,000க்கு 8% வட்டி விகிதத்தில் 10 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. ஓகேங்களா? இது வந்து 2 மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்க மாதங்கள் கொடுத்துருந்தோன்னே இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணுவோமாங்க. இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். 10 டோட்டல் மந்த் எவ்வளோங்க? 12. இது வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 5 டைம், இது 6 டைம் ஆங்க. 5/6 என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மெத்தட்ல அப்ரோச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா மெத்தட்ல போடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 100% எவ்வளோங்க? பிரின்சிபல் வேல்யூ 12,000 12,000 போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டுக்கிறாங்க? 8% ஆங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 1% கண்டுபிடிங்க. 1% வேணும்னா இது 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1% கிடைச்சிருமாங்க. 1% வேணும்னா 100ஆல் டிவைட் பண்ணால் 2 0 கேன்சல் ஆகி 120 கிடைக்குமாங்க. 1%ங்கிறது 120னா நமக்கு சம்மில் 8% கேட்டுக்கிறாங்க. 8% வேணும்னா இது 8ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 8% கிடைக்குமா? இதே 8ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 8ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வரும்? 8 into 2 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வரும்? 16. 16க்கு 6 போட்டாச்சு. 1 அங்கே வச்சாச்சு. 1 into 8 8 8 plus 1 9 ஆங்க. 8% வந்து 916 சொல்லி கண்டுபிடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 5/6 ஆங்க. 960 into 5/6ங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இது வந்து 6 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 டைமு. क्वेश्चन பாருங்க, ஒரு அசல் தொகையானது 3 வருடங்கள்ல வந்து ரூ 750 ஆகும், 4 வருடங்களில் ரூ வந்து 825 ஆகும் மாறுகிறது எனில் அசல் தொகை என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்ம கிட்ட 3 இயர்ஸ்ல வந்து தொகை எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 750ங்க. 4 இயர்ஸ்ங்கும் போது டோட்டல் தொகை எவ்வளவுங்கன்னா 825. நம்ம கிட்ட வந்து அசல் அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் மைனஸ் பண்ணும்போது 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அது 1 இயர்க்கான நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கிடைச்சிருமாங்க. இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணி என்னங்க வருது? 75. 75ங்கிறது என்னங்க? 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா?
நம்மளுக்கு சம்ல என்ன இருக்குங்க 3 வருடங்கள்ல வந்து மொத்த தொகை வந்து 750னா நம்ம 3 வருஷத்துக்கான தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 1 இயர் டோட்டல் அசலோட வேல்யூ கிடைச்சிருவாங்க. நான் இப்போ என்ன பண்ணனா இது 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்க. இதுவே 3 இயர்ஸ்க்கு வேணும்னா இந்த 75 3 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 225 வருதாங்க. இது 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. 3 இயர்க்கான டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அசல் வேல்யூ கிடைச்சிருவாங்க. 750 minus 225 மைனஸ் பண்ண என்னங்க வருது 525 வருதாங்க. 525ங்கிறது தான் நம்மளுக்கு அசல் வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். 4 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த 4 இயர்ஸ்க்கான இதுல இருந்து கூட மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து அசல் வேல்யூ என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருங்க. அப்படி கூட சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கான மொத்த தொகை கொடுத்தாரு. இந்த தொகையில இருந்து இந்த தொகையை மைனஸ் பண்ணா சிம்பிள் 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க. 3 இயர்ஸ்க்கான மொத்த தொகை கொடுத்தீங்கன்னே 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி ஃபைன் பண்ணிக்கிறேன். நீங்க எப்படி வேணா அப்ரோச் பண்ணுங்க. இந்த क्वेश्चन பாருங்க. இது ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட்ல அப்ரோச் பண்ண போறாங்க. ஒரு தொகையானது 12 into 1/2% ஆண்டு வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்படி இரட்டிப்பாகிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஈஸியா ஃபாஸ்டா முடிஞ்சிடும். இது ப்ரீவியஸ் क्वेश्चनல இந்த மாடல்ல கேட்டிருக்காங்க. ஒரு 3 क्वेश्चन என்னமோ வந்திருக்கு. ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா இரட்டிப்பாகிறதுனா மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? r ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மிக்ஸ்டு நம்பரா இருக்கு. r ஓட வேல்யூ 12 into 1/2% ன்னு சொல்லி இருக்கு. இது ஃபிராக்ஷன் நம்பரா சேஞ்ச் பண்ணலாமாங்க. 12 into 2 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க 24 plus 1 25/2 வாங்க. மாத்திட்டு r ஓட வேல்யூ நீ என்ன பண்றீங்கன்னா இந்த டிப்ஸ்ல அப்ரோச் பண்ணுங்க. நம்மளுக்கு ஆண்டுகள் தான் கேட்டுக்கிறாங்க. n ஓட வேல்யூ n = 100 into r ஓட வேல்யூ என்னங்க 25/2 20/2 போது மேல போயிருமாங்க. 2 மேல போடுங்க. 25 டேபிள் இது 1 டைம். இது எவ்வளவு டைம்ங்க 4 டைமா. 4 into 2 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வருது 8 வருதா. என்னோட வேல்யூ 8. ஓகேங்களா? நான் என்ன பண்ணேங்க இரட்டிப்பாகிறதுன்னு சொல்லி இது மாதிரி மாடல் சம் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலானா n = 100/r. இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். r வேல்யூ வந்து மிக்ஸ்டு நம்பரா இருக்கு. ஓகேங்களா? அது நான் ஃபிராக்ஷனா சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் அப்ரோச். இங்க பாருங்க. ரூ 30,000க்கு 6% வட்டி வீதத்தில் 4 ஆண்டு 6 மாத முடிவில் தனி வட்டி காணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? நாம இது எப்படி யூஸ் பண்ண போறோம்னா இதை வந்து பாக்ஸ் மெத்தட் சம்ல 1 or 2 சால்வ் பண்ணி காட்டலாம்னு சொல்லி பாக்குறேங்க. பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன எழுதுவோங்க 100 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன எழுதுவோம் n into r ஓட வேல்யூ எழுதுவோமாங்க. r ஓட வேல்யூ எவ்வளவுங்க கொடுத்துருக்காங்க 6 போட்டாச்சு. இன்ட்டு n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். n ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க 4 years 6 month 6/12 போடுமாங்க. டோட்டல் மந்த் 6. ஓகேங்களா? இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது கேன்சல் பண்ணா 1 இது என்னங்க 2 வருமாங்க. 4 into நம்மளுக்கு வந்து மிக்ஸ்டு நம்பரா இருக்குது. 4 into 1/2 இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபிராக்ஷன் நம்பரா சேஞ்ச் பண்ணுங்க. 4 into 2 என்னங்க 8 plus 1 9/2 வருவாங்க. இதுதான் என்னோட வேல்யூ. என்னோட வேல்யூ இங்க போடுங்க 9/2. ஓகேங்களா? 4 and 6 month இருந்துச்சுன்னா 4 into 6 total month 12. 6 12 கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/2 வருது. 4 into 1/2 வந்து ஒரு மிக்ஸ்டு நம்பரா இருக்கு. ஓகேங்களா? அது நான் ஃபிராக்ஷனா மாத்துறேன். ஃபிராக்ஷனா மாத்தும் போது 9/2 வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க போட்டாச்சு. அடுத்தது இங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி போடுங்க. இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ன்னு வச்சுட்டு. ஓகேங்களா? இங்க வந்து பிரின்சிபல் வேல்யூ என்னங்க 30,000 போடாச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 100 into x equal to 6 into 9/2 into 30,000. ஓகேங்களா? போட்டாச்சு. x ஓட வேல்யூ மட்டும் இங்க வச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் அங்க கொண்டு வாங்க. 100 into இருக்கிறது அந்த சைடு போனா டிவைடா மாறுபாங்க. 6 into 9 into 30,000/2 into 100. ஓகேங்களா? 0 கேன்சல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் இது 1 டைம் இது 3 டைம் ஆங்க. இனி இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணா
8100 வருதாங்க. 8100 வருதாங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதே போல நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ற இந்த கொஸ்டினை பாருங்க. 10% வட்டி விகிதத்தில் 2 × 1/2 வருடத்தில் ரூ 250 வட்டியாக தரும் அசலை காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இதையும் நான் பாக்ஸ் மெத்தட்ல அப்ரோச் பண்றேன். பாக்ஸ் மெத்தட் இல்லாட்டி நம்ம மெத்தட், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குதோ அந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. பாக்ஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் 100 இங்க போடுமா, 100 இங்க n × r ஓட வேல்யூ போடுமா. r ஓட வேல்யூ எவ்வளவுங்க, எவ்வளோ r ஓட வேல்யூ 10 போட்டாச்சுங்க. இன்ட்டு இங்க பாருங்க 2 × 1/2 n ஓட வேல்யூ மிக்ஸ்டு நம்பரா இருக்கு. ஓகேங்களா? அது ஃபிராக்ஷனா சேஞ்ச் பண்ணுங்க. 2 × 2 4ங்க. 4 + 1 5/2 வருமாங்க. 5/2. இங்க வந்து அசலோட வேல்யூ போடுவோம். அசலோட வேல்யூ தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணுவீங்க, தனி வட்டியோட வேல்யூ போடுவீங்க. தனி வட்டியோட வேல்யூ என்னங்க, 250. 250 போட்டாச்சு. நீ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? 100 × 250 = 10 × 5/2 வாங்க. 5/2 × x. ஓகேங்களா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மித்ததெல்லாம் இங்கே கொண்டு வாங்க. ஓகேங்களா? இன்டூ இருக்கிற இந்த சைடு வந்து என்னவா மாறு, டிவைடாக மாறுமாங்க. 250 டிவைட் 10 × 5 × மேலே 2 போயிருமா, 2 மேலே போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணி 5th டேபிள் 5 1 டைம், இது 2 டைமாங்க. 250 × 4 எக்ஸோட வேல்யூ என்னங்க வருது, 1000 வருதா. 1000 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது மிக்சடாக இருக்குது, ஃப்ராக்ஷனாக மாற்றி இங்கே போட்டேன். இங்கே வந்து 100, இங்கே பிரின்சிபல் வேல்யூ போடுவோம், இங்கே தனி வட்டியோட வேல்யூ போடுவோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்லாட்டி ஃபார்முலா மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணனாலும் பண்ணுங்க.